Hi friends, I welcome you all for this class. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளான்ஜ் கப்ளிங் டிசைனில் 4th ப்ராப்ளம். சரியா? பாருங்கள், கொஸ்டின் ரீட் பண்ணிவிட்டு டேட்டா எழுதிக்கலாம். டிசைன் ரிஜிட் கப்ளிங், ரிஜிட் ஃப்ளான்ஜ் கப்ளிங், அதாவது ரிஜிட் டைப் கப்ளிங் தான் டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டு டிரான்ஸ்மிட் எ டார்க் ஆஃப் 250 நியூட்டன் மீட்டர். ஸோ டார்க் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் T is equal to 250 நியூட்டன் மீட்டர். அது நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. Between two coaxial shaft. Coaxial shaft அப்படின்னா the output and drive shaft are having same axis of rotation. அதாவது output shaftக்கும் drive shaftக்கும் வந்து axis of rotation வந்து சேமாக இருக்கும். சரி, ஓகேங்களா? The shaft is made of alloy steel. shaft வந்து alloy steelல செஞ்சுருக்காங்க. Then flanges out of cast iron. So flange is made of cast iron and bolt out of steel. Bolt is made of steel. 4 bolt are used to couple the flanges. இங்கே வந்து 4 போல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் போல்ட் n is equal to 4. The shaft are keyed to the flange hub. The permissible stresses are given below. permissible stress அப்படின்னா allowable stressன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், shear stress of shaft is equal to 100 megapascal. ஸோ shear stressங்கிறது tau. ஸோ tau shaft is equal to 100 megapascal. அது நியூட்டன் per mm ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். bearing or crushing stress on shaft is equal to 250 megapascal. ஸோ crushing stress on shaft sigma c அப்படிங்கிறது crushing for shaft is equal to 250 megapascal. shear stress on key is equal to 100 megapascal. ஸோ tau key is equal to 100 megapascal. Then bearing stress on key, இது bearing stress வந்து crushing stressன்னு சொல்லலாம். ஸோ sigma c key is equal to 250 megapascal. Then shearing stress on cast iron, so tau cast iron is equal to 200 megapascal. And shear stress on bolt is equal to 100 megapascal. So shear stress on bolt, tau bolt is equal to 100 megapascal. ஸோ இவ்வளோ டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிஜிட் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங்கை டிசைன் பண்ண போகிறோம். ரிஜிட் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங்கில் காமனாக 2 டைப் கப்ளிங் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். அதாவது கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அதான் பண்ணுவோம். அது அன்ப்ரொடெக்டட் ஆர் ப்ரொடெக்டட், இது 2 டைப் இருக்குது. இப்போ கொஸ்டினில் ப்ரொடெக்டட் இல்லை அன்ப்ரொடெக்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் நம்ம டிசைன் பண்ணணும். இங்கே வந்து வெறும் ரிஜிட் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங் தான் சொல்லியிருக்காங்க. அன்ப்ரொடெக்டட் டைப்பா இல்லை ப்ரொடெக்டட் டைப்பா அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் அன்ப்ரொடெக்டடும் பண்ணலாம், இல்லை ப்ரொடெக்டட் டைப்பும் டிசைன் பண்ணலாம். நான் இங்கே வந்துட்டு ப்ரொடெக்டட் டைப் ஃப்ளான்ஜ் கப்ளிங்கை டிசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. டிபி அதாவது ப்ரொடெக்டிவ் லேயருடைய திக்னஸை கன்சிடர் பண்ணால் அது வந்து ப்ரொடெக்டட் டைப். அதை கன்சிடர் பண்ணலை அப்படின்னா அன்ப்ரொடெக்டட் டைப். ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் நம்பர் 1 பார்க்கலாம். ஷாஃப்ட் டிசைன். ஸோ டிசைன் ஃபார் ஷாஃப்ட். இப்போ ஷாஃப்ட் டிசைன் பண்ணுறது என்ன அப்படின்னா, அதில் ஷாஃப்டுடைய டயமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு இந்த ஷாஃப்ட் டயமீட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாஃப்ட் டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரியாக நாம் வந்துட்டு அந்த கப்ளிங்கை டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த ஷாஃப்ட் டயமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக பவர் ஃபார்முலாவிலேருந்து P is equal to 2π/NT/60 அந்த ஃபார்முலாவில் இருந்துட்டு பவர் ஃபார்முலாவில் டார்க் வேல்யூவை கால்குலேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு பவருடைய டேட்டா கொஸ்டினில் கொடுக்கல. தென் ஸ்பீட் n அது ஆர்பிஎம்மில் கொடுத்துருப்பாங்க, அதுவும் இங்கே கொடுக்கல. பவர் டேட்டா இல்லை, தென் ஸ்பீடோடைய டேட்டாவும் இல்லை. ஆனால் இங்கே டார்க் வேல்யூ வந்துட்டு டேரெக்டாக கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ நாம் இங்கே பவர் ஃபார்முலாலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? டார்க் வேல்யூவை டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அது நியூட்டன் எம்எம்மில் எடுத்துக்கோங்க. ஸோ டார்க்குடைய ஃபார்முலா π/16 tau shaft into d³. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு இதில் இருந்து நம்ம டயமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஷாஃப்டுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 100 நியூட்டன் per mm ஸ்கொயர் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து கால்குலேட் பண்ணுற டயமீட்டர் வந்துட்டு 23.35 mm. இதை ரவுண்டாக எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக 25 mm எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஷாஃப்ட் டயமீட்டர் கால்குலேட் பண்ணிட்டோம். இந்த டயமீட்டர் வேல்யூவை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கப்ளிங்கோடைய டைமென்ஷன்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப் நம்பர் 2, டைமென்ஷன்ஸ் ஆஃப் கப்ளிங். இது வந்துட்டு அந்த டேட்டா புக்கில் ஒரு சப்போர்ட்டாக ஒரு செராக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி ஃப்ளான்ஜ் கப்ளிங்கில் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கிறோம், அதில் காமிச்சிருப்பேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஸ்லீவ், தென் லென்த் ஆஃப் தி ஸ்லீவ், டயமீட்டர் ஆஃப் போல்ட் சர்க்கிள், அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஃப்ளான்ஜு, தென் திக்னஸ் ஆஃப் ஃப்ளான்ஜு, இது எல்லாமே நம்ம அந்த சாப்டர் நம்பர் 3.2 அதில் ஃபார்முலாஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணிடலாம்.
அதில் அந்த சாப்டர் நம்பர் 3.2லேயே நம்பர் ஆஃப் போல்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஷாஃப்ட் டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரியாக இந்த நம்பர் ஆஃப் போல்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் போல்ட்டு வந்து ஷாஃப்ட் டயமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 4 போல்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் போல்ட் n = 4. அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், கிவன் இன் கொஸ்டின்னு உங்களுக்கு புரியறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே திக்னஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் ஃப்ளான்ச், அதாவது டிபி ப்ரொடெக்டிவ் லேயருடைய திக்னஸை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதனால் இது வந்து ப்ரொடெக்டட் டைப் ஃப்ளான்ச் கப்ளிங். ஃபார்முலா வந்து D/4. இதுவும் அந்த டேட்டா புக்குடைய செராக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்டெப் நம்பர் 2ல் டைமென்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 3, டிசைன் ஃபார் ஹப் ஆர் மஃப்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதோடைய ஃபார்முலாவும் ப்ராப்ளம் நம்பர் 1, 2, 3, அதாவது ஃப்ளான்ச் கப்ளிங்கில் ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதில் வந்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், ஃபார்முலா எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் இருந்துட்டு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேஸ்ட் அயனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? கேபிட்டல் D வேல்யூலாம் ஸ்டெப் நம்பர் 2ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற கேஸ்ட் அயனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 10.86. இது வந்து அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருக்குது. அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கேஸ்ட் அயனுக்கு? 200 Nm/mm². அதோட கம்மியாக இருக்கிறனால ஸோ லிமிட் உள்ளாடி இருக்குது. ஸோ டிசைன் இஸ் சேஃப். நெக்ஸ்ட் டிசைன் ஃபார் கீ. இப்போ கீ டிசைன் பண்ண போகிறோம். கீயை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷாஃப்ட் டயமீட்டரை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கீயோடைய வித்து அண்ட் ஹைட் வந்துட்டு டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16 எடுக்கலாம். ஷாஃப்ட் டயமீட்டர், நம்மளுடைய ஷாஃப்ட் டயமீட்டர் வந்து 25 mm. 25 அப்படிங்கிறது 22 to 30 இதுக்குள்ளாடி தான் இருக்குது. ஸோ இதில் வித்து வந்து 8 mm, ஹைட் வந்துட்டு 7 mm. ஸோ வித் 8 mm, ஹைட் வந்து 7 mm எடுத்துட்டோம். அடுத்து லென்த் ஆஃப் தி கீ, ஸ்மால் l = கேபிட்டல் L. கேபிட்டல் L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த ஸ்லீவ். இது ஸ்டெப் நம்பர் 2ல் இருக்குது. = 37.5 mm. இங்கே கீயில் வந்துட்டு ஷியரிங் செக் பண்ணணும், அதுக்கப்புறமா க்ரஷிங் செக் பண்ணணும். இது ரெண்டையும் செக் பண்ணணும். முதல்ல வந்துட்டு ஷியரிங் செக் பண்ணுறோம். ஷியரிங் செக் பண்ணுறதுக்குள்ள ஃபார்முலா இது தான். ஸோ இதில் இருந்துட்டு L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் தி கீ, தென் Wங்கிறது வித்து, டவு கீ இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோடைய கீயோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் இது. Dங்கிறது ஷாஃப்ட் டயமீட்டர். ஸோ இதிலிருந்து கீயோடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். 66.7 வந்துருக்குது. ஸோ ஆனால் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கீக்கு? 100 Nm/mm² கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கம்மியாக இருக்குது. அப்போ லிமிட் ஃபுல்லாடி இருக்கிறதுனால டிசைன் வந்து சேஃப்னு எழுதிக்கலாம். அடுத்து கீழே க்ரஷிங் வந்து செக் பண்ண போகிறோம். கீயோடைய க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இதுதான் ஃபார்முலா. இது வந்து சாப்டர் நம்பர் 3.3ல் இருக்கும் செராக்ஸில். ஸோ இதான் ஃபார்முலா. இதில் இருந்துட்டு இந்த சிக்மா CK தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். வேறு எல்லா டேட்டாஸுமே நமக்கு தெரியும். இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற கீயோடைய க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு 152.4. ஆனால் கீயோடைய க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அலோவபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் 250 Nm/mm². ஸோ அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ லிமிட்டில் இருக்கிறதுனால டிசைன் வந்து சேஃபாக இருக்குது. அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, டிசைன் ஃபார் ஃப்ளான்ச். இதுதான் ஃப்ளான்ஜ் டிசைன் பண்ணுற ஃபார்முலா. ஸோ இதிலிருந்து இந்த கேஸ்டைன், ஆனால் ஃப்ளான்ஜோடைய மெட்டீரியல் வந்து கேஸ்டைன் தான். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஃப்ளான்ஜோடைய இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த கேஸ்டைனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு அது லிமிட் குள்ளாடி இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த இதில் Tங்கிறது டார்க்கு, நியூட்டன் mmல தான் எடுக்க போகிறீங்க. தென் Dங்கிறது ஸ்டெப் நம்பர் 2ல் இருக்கும், அவுட் சைட் டயமீட்டர் ஆஃப் ஸ்லீவ். அது வந்து 50 mm. தென் டவு C கால்குலேட் பண்ண போகிறோம். TFங்கிறது ஃப்ளான்ஜோடைய திக்னஸ், தட் இஸ் 12.5 mm. ஸோ இதிலேருந்து கால்குலேட் பண்ணுற கேஸ்டைனுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு 5.1 Nm/mm². கேஸ்டைனுடைய அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு 200 Nm/mm² தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கம்மியாக இருக்கிறதுனால டிசைன் இஸ் சேஃப். டிசைன் வந்து சேஃபாக தான் இருக்குது. கடைசி ஸ்டெப் வந்துட்டு போல்ட், டிசைன் ஃபார் போல்ட். இங்கே வந்துட்டு கீழே செக் பண்ணுற மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், போல்ட்லேயும் ஷியரிங் அண்ட் க்ரஷிங்கை வந்து செக் பண்ணுவீங்க. ஷியரிங் செக் பண்ணும்போது அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போல்ட்டோடைய டயமீட்டர் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க போல்ட்டுக்கு, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல. அதனால நாம் அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ ஷியரிங்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ கன்சிடர் ஷியரிங். இதுதான் ஷியரிங் செக் பண்ணுற ஃபார்முலா போல்ட்டுக்கு. ஸோ இதில் இருந்துட்டு நம்ம இந்த போல்ட்டோடைய டயமீட்டர் D1 தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ Tங்கிறது டார்க்கு, Nங்கிறது நம்பர் ஆஃப் போல்ட்டு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 4.
தென் tau b போல்ட்டோடைய அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 100 நியூட்டன் per mm ஸ்கொயர். தென் d1 போல்ட் சர்க்கிள் டயமீட்டர் தட் இஸ் 75 mm. இது ஸ்டெப் நம்பர் 2ல இருக்குது. ஸோ இதுலேருந்து கால்குலேட் பண்ணுற போல்ட் டயமீட்டர் வந்துட்டு 4.6 mm. தென் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.42 எடுத்துகிட்டு ஸோ அந்த பேஜ்லேருந்து ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டரும் ஸ்டாண்டர்ட் நாமினல் டயமீட்டரும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் பேஜ் நம்பர் 5.42ல் கோர்ஸ் சீரியஸ் பாருங்கள், மைனர் டயமீட்டர் அதில் போல்ட் தான் டிசைன் பண்ண போகிறோம். போல்ட்டில் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற d1, இது d1 எடுத்துக்கோங்க. d1 வேல்யூ வந்துட்டு 4.6க்கு நியரஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ என்ன பார்த்தோம் அப்படின்னா 4.773 தான். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர். ஸோ ஸ்டாண்டர்ட் கோர் டயமீட்டர் ஆஃப் போல்ட் இஸ் ஈக்குவல் டு 4.773 mm. இந்த 4.773 இது அப்படியே லெஃப்ட் சைட் ப்ரொஜெக்ட் பண்ணி பாருங்கள். மேஜர் டயமீட்டர் இதுதான் ஸ்டாண்டர்ட் நாமினல் டயமீட்டர் 6 mm. போல்ட்டோடைய சைஸ் வந்துட்டு M6. ஸ்டாண்டர்ட் நாமினல் டயமீட்டர் 6 mm அண்ட் போல்ட் சைஸஸ் M6. அவ்வளோதான், டிசைன் பண்ணிட்டோம். இதில் ஸ்கெட்ச் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரொடெக்டிவ் டைப் ஃப்ளான்ஸ் கப்ளிங்குடைய ஸ்கெட்ச் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா பவர் டேட்டா கொடுக்கல, பவர் அண்ட் ஸ்பீட் கொடுக்கல, டார்க் வேல்யூ வந்துட்டு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இது 4வது ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஃப்ளான்ஸ் கப்ளிங்கில். அந்த ப்ராப்ளமுக்கும் இதுதான் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி வேறு எல்லா ஸ்டெப்ஸுமே வந்துட்டு சேமாக தான் இருக்கும்.